ஹாய் ஹரிஸ் குக்கிங். நம்ம ஹரிஸ் குக்கிங்கில் இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாம்பார் தான். நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நான் சக்தி சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ஆம்லா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆம்லா நல்லா வேக விட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் சாம்பாரை நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தங்களி தான். நாட்டு சக்கரை போட்டு சாம்பார் கொதிச்சோன்னா கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். சாம்பார் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹரிஸ் குக்கிங் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்